இந்த உரை பயோஃபோட்டான்கள் எனப்படும் ஒரு அறிவியல் கருத்தை பற்றி விளக்குகிறது. ஜெர்மன் உயிரியற்பியலாளர் ஆன ஃப்ரிட்ஸ் ஆல்பர்ட் பாப் என்பவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலான ஆராய்ச்சியை விவரிக்கிறது. பயோஃபோட்டான்கள் என்றால் என்ன? பயோஃபோட்டான்கள் என்பவை அனைத்து உயிரினங்களின் செல்களிலும் சேமிக்கப்பட்டு அவற்றிடமிருந்து வெளியிடப்படும் மிக நுண்ணிய, குறைந்த செறிவு கொண்ட ஒளித்துகள்கள் ஆகும். இந்த ஒளித்துகள்கள் நமது டிஎன்ஏவில் சேமிக்கப்படுகின்றன. செல்களின் தகவல் தொடர்பு நமது உடலில் உள்ள செல்கள் ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொள்ள இந்த பயோஃபோட்டான்களை பயன்படுத்துகின்றன. இந்த ஒளித்துகள்களில் உள்ள தகவல்கள் செல்களுக்கு இடையே மிகவும் திறமையாக தொடர்பு கொண்டு உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆரோக்கியத்தின் அறிகுறி: ஒரு உயிரினத்திலிருந்து வெளிப்படும் இந்த ஒளி உமிழ்வு எவ்வளவு வலுவாகவும் ஒத்திசைவாகவும் இந்த தகவல் தொடர்பு சிறப்பாக இருக்கும், மேலும் அந்த உயிரினம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு செல் போதுமான மின்காந்த ஆற்றலை எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி வெளியிடாத போது அது ஆரோக்கியமற்றதாகிவிடுகிறது. அதனால் மற்ற செல்களுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியாமல் அதற்கு தேவையானதை பெற முடிவதில்லை. நாம் அனைவரும் உண்மையில் ஒளியால் ஆன உயிரினங்கள், பீயிங்ஸ் ஆஃப் லைட் என்று இந்த உரை குறிப்பிடுகிறது. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒரு முக்கிய உயிரோட்டமான ஒளிக்கலத்தை, லைட் ஃபீல்ட் வெளிப்படுத்துகிறது. நாம் நமது வாழ்க்கையை வெறும் பௌதீகப் பொருட்களின் அடிப்படையில் வரையறுத்து நமது புலன்களால் மட்டுமே யதார்த்தத்தை உணரும்போது கண்ணுக்கு புலப்படாத இந்த நுட்பமான அதிர்வெண்களிலிருந்து வரும் மதிப்புமிக்க தகவல்களை நாம் இழந்துவிடுகிறோம். தியானத்துடன் தொடர்பு: ஒரு ரேடியோவை குறிப்பிட்ட அலைவரிசைக்கு ஃப்ரீக்வென்சி மாற்றுவது போல தியானத்தின் மூலம் நம்மை சுற்றியுள்ள சில குறிப்பிட்ட அதிர்வெண்களுக்கு நம்மை இசைக்க முடியும் என்று கடைசி பத்தி குறிப்பிடுகிறது. கண்களை மூடி அசையாமல் அமர்ந்து வெளி உலகத்தின் கவனச்சிதறல்களை நீக்கும்போது இது சாத்தியமாகிறது.